மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவருடைய பதிலுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற நம்முடைய சென்னை நகரத்துடைய டிராபிக்கை சரி பண்ணுவதற்கு நம்முடைய கிண்டியிலே நம்முடைய மத்திய அமைச்சராக டிஆர் பாலு இருந்த போது 5 அடுக்கு பாலங்கள் கட்டி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவிலே டெல்லாஸ் என்கின்ற மாகாணத்திலே 37 அடுக்கு கொண்ட பாலங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அப்படி வெளிநாட்டு பொறியாளர்களுடைய அவர்களை கேட்டு அவர்களை டெண்டரை அளித்து அது போன்ற சிக்கலான இடங்களிலே 20-30 பாலங்களை கட்டி அதன் மூலம் டிராபிக்கை சரி செய்வதற்கு நம்முடைய தமிழக அரசு முன்மாதிரியாக விளங்குமா? மத்திய ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்குகிறது, ஆனால் நமக்கு நிதி குறைவாக இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் போது நிதின் கட்கரி அவர் சொன்னார்கள், இடம் நீங்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தால் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் அதை நம்முடைய துறை அதில் கடலில் இடமாக நாம் கையகப்படுத்துவதற்கு இல்லாமல் கடலிலேயும் இது போன்ற முக்கியமான இடங்களிலே பல்லடுக்கு பாலங்களை இப்படி 37 பாலங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை போல நம்முடைய தமிழகத்தில் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர்கள் குறிப்பிட்டதை போல ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிதி தருவதாக அப்பொழுது சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் நாமும் தொடர்ந்து பல கடிதங்களை தமிழ்நாட்டிலே சாலைகளை விரிவாக்க வேண்டும் என்று பல கடிதங்களை நாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பகுதி இருக்கிற பொழுது எப்படி ஒன்றிய அரசாங்கம் நகாய் என்கிற அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்று வைத்திருக்கிறதோ அதே போல தமிழக அரசின் சார்பாகவும் ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம் என்று சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கு சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நாம் இயற்றினோம். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அவர் சொன்னதை போல வெளிநாட்டில் இருக்கிற பொறியியல் வல்லுநர்களெல்லாம் அழைத்து பாலங்களை அமைப்பதில் அவருடைய கவனத்தையும் பொறியையும் இங்கே சேர்த்து அமைக்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ஆணையத்தின் மூலமாக அது போன்ற பணிகளை செய்யலாம். தனியார் பங்களிப்பும் செய்யலாம், அல்லது உலக வங்கியில கடன் வாங்கியும் செய்யலாம், மாநில நிதியிலேருந்து செய்யலாம். அதற்காக தான் தனியாக நாமும் இப்ப நகாய் போன்ற ஒரு அத்தாரிட்டி, அதாவது தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்று ஒன்றை நாம் உருவாக்கிவிட்டோம். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இப்பொழுது அதிகமான நெரிசல் உள்ள பகுதி எது என்று கணக்கெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சென்னையில இருந்து மாமல்லபுரம் போற வழி என்றுதான் அதிகமான ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது முதல் கட்டமாக இந்த ஆணையத்தின் மூலமாக திருவான்மியூரிலிருந்து அக்கரை வரை ஏறத்தாழ அதுவும் 15 கிலோமீட்டர் தூரம் தான், நம்ம டோல்கேட் இருக்குது அது வரைக்கும் ஒரு மேல்பட்ட பாலம் சிறப்பாக அதுவும் குறிப்பாக ஒரு 6 வழி சாலையாக அது அமைக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அது முதல் கட்டமாக இந்த தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக செய்யலாம் என்று முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிட்டதை போல எங்கெங்கெல்லாம் சென்னையில் நெரிசல் அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சரி, மாநிலத்தில் இருக்கிற பிற மாநகராட்சியில் இருக்கிற நெரிசலின் கணக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஆணையத்தின் மூலமாக வருங்காலங்களிலே பாலங்கள் அமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி, எஸ் பாலாஜி. கடல் இருக்கா பாலாஜிக்கு? என்னங்கய்யா, கடல் இருக்கா? முழுக்க என்னோட தொகுதி தான் மாமல்லபுரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லக்கூடிய பகுதியில் மிக அதிக அளவில் போக்குவரத்து இருக்கிறது. இன்றைக்கு ஜிஎஸ்டி சாலை, இசிஆர், ஓஎம்ஆர் சாலை ஆகியவற்றுக்கு இணையாக செல்லக்கூடிய சாலை மேடவாக்கம், மாம்பாக்கம், செம்பாக்கம் சாலை. அதில் மேடவாக்கத்திலிருந்து மாம்பாக்கம் வரை இருவழி பாதையாக்கி வலுவூட்டப்பட்டிருக்கிறது. மாம்பாக்கத்திலிருந்து செம்பாக்கம் வரை செல்லக்கூடிய அந்த சாலையை அகலப்படுத்தி வலுவூட்டி தருவதற்கு அரசு முன்வருமா என்பதற்கும், மாம்பாக்கம் பகுதியிலே ஒரு மேம்பாலத்தை அமைத்தால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். குறிப்பாக அங்கே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதை அமைத்து தருவாரா என்று கேட்க விரும்புகிறேன். அதே போன்று வனத்துறை அனுமதி இல்லை என்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைக்கப்படாமல் இருந்த சாலைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதிலே
மிக பெரிய அளவில் கவனம் செலுத்தி இன்றைக்கு 19 சாலைகள் அந்த பகுதியிலே நெடுஞ்சாலைத்துறை மூலம் வனத்துறை பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொகுதி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மேடவாக்கம் மாம்பாளையம் சாலை என்பது 27 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலை. இது அதில் குறிப்பாக 8 கிலோமீட்டர் மாநகராட்சி பகுதியில் இருக்கிறது. அந்த மாநகராட்சி பகுதியில் இருப்பது 4 வழி சாலையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மீதமுள்ள 19 கிலோமீட்டர் நீளம் உள்ள இருவழி தடமாக வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலை என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அந்த மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அரசு அன்பு அரசு அவர்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே பல முறை என்னிடத்தில் உங்களோடு சேர்ந்து வந்து சொல்லியிருக்கார், தனியாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் வனத்துறையினுடைய செயலாளரிடத்தில் அணுகி பல கோப்புகள்லாம் நிலுவையில் இருந்தது. அவைகள்லாம் இப்பொழுது கிளியர் பண்ண பிற்பாடு தான் இந்த சாலைகள்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இவர் குறிப்பிடுகிற அந்த போக்குவரத்து சரிவின் அடிப்படையில் தள ஆய்வு செய்து 4 வழி சாலையாக விரிவுபடுத்துவது அரசு முன்னுரிமை அளிக்கும். அப்படி 4 வழி சாலையாக அமைக்கிற பொழுது பாலம் அவசியம் என்று ஏற்படுமையானால் அந்த பாலத்தையும் இதனுடன் சேர்த்து திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்படும் என்பதையும் நம்முடைய மாண்புமிகு பாலாஜி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.